அப்ரஹாம் வணக்கம். 2025ஆம் ஆண்டுக்கான பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பத்ம விபூஷன் பொறுத்தவரையில் 7 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பத்ம பூஷன் பொறுத்தவரையில் 19 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பத்மஸ்ரீ பொறுத்தவரையில் இதுவரை இல்லாத அளவாக இந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்புகள் அவருடைய பெயர் மற்றும் அவர்கள் எந்த துறையில் சிறந்து விளங்குகிறார்கள் என்ற துறை வாரியான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது நடிகர் அஜித் குமார். சமீபத்தில் நடைபெற்ற கார் ரேஸில் அவருடைய அணி பங்கெடுத்து பரிசு வெற்றி பெற்றார்கள். அது மிகப்பெரிய ஒரு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்பட்டது. நடிகர் அஜித்குமாரை பொறுத்தவரையில் சினிமாவை மட்டுமல்லாமல் அதையும் தாண்டி அவர் கார் பைக் ரேஸில் அதிகம் ஆர்வம் கொண்டவராக செயல்பட்டு வருகிறார். பல்வேறு சர்வதேச போட்டிகளிலும் பங்கெடுத்து வெற்றி வாகை சூடி வரக்கூடிய நடிகர் அஜித்குமாருக்கு இந்த ஆண்டுக்கான பத்மபூஷன் விருது அறிவித்து கௌரவப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக தமிழகத்தை சேர்ந்த 3 பேருக்கு இந்த விருதானது பத்மபூஷன் விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று நடிகர் அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தொழில்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய நல்லி குப்புசாமி செட்டிக்கும் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாட்டிய கலையில் சிறந்து விளங்கக்கூடிய சோபனா சந்திரகுமாருக்கும் பத்மபூஷன் விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இந்த ஆண்டுக்கான பத்மபூஷன் விருதை பொறுத்தவரையில் 19 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் தமிழகத்தை சேர்ந்த 3 பேர் பத்மபூஷன் விருது பெறுகிறார்கள். அதே போன்று பத்மஸ்ரீ விருதை பொறுத்தவரையில் முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் சமீபத்தில் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற ரவிச்சந்திரன் அஸ்வின் அவருக்கு பத்மஸ்ரீ விருது இந்த ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பறை இசை கலைஞர் தமிழ் ஆசான் அவருக்கும் பத்மஸ்ரீ விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று பல்வேறு துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு பத்மஸ்ரீ விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது நடிகர் அஜித்குமாருக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய பத்மபூஷன் விருது. சமீபத்தில் நடிகர் அஜித்குமார் கலந்து கொண்ட அந்த கார் ரேஸில் அவர் வெற்றி பெற்றார். அந்த வெற்றி என்பது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்க்கக்கூடிய விடயமாக பார்க்கப்பட்டது. அப்போது நடிகர் அஜித்குமார் அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு ரேஸிலும் அவர் கலந்து கொண்டு வருகிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவர் இனி வரக்கூடிய நாட்களில் ரேஸில் அதிக முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு அதற்கு பிறகுதான் சினிமா படப்பிடிப்பில் கலந்து கொள்ளப் போகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். இதுவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக சினிமா நட்சத்திரமாக விளங்கி வரக்கூடிய நடிகர் அஜித் சினிமாவை மட்டுமல்லாமல் அதையும் தாண்டி அவருக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கக்கூடிய ரேஸிலும் அவர் வெற்றி வாகை சூடி வருகிறார். இப்படியாக சினிமா மற்றும் ரேஸில் தொடர்ந்து ஜொலித்து வரக்கூடிய நடிகர் அஜித் குமாருக்கு இந்த ஆண்டுக்கான பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது அவர் ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று நடிகர் அஜித்குமாரை பொறுத்தவரையில் 1971ஆம் ஆண்டு பிறந்தார். அவர் தொடக்க காலத்தில் ஒரு ரேசராகவே அவர் ரேஸில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருந்தாலும் கூட அதற்கு பிறகு தமிழ் சினிமாவில் அவர் பெரிய நட்சத்திரமாக உயர்ந்து வந்திருக்கிறார். இன்று அவருக்கு அறிவிக்கப்பட்டக்கூடிய இந்த பத்மபூஷன் விருது என்பது அவருக்கு கௌரவிக்கும் வகையும் அதே போன்று அவருடைய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறது. இப்படி அறிவிக்கப்பட்டிருக்கூடிய இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகள், அதாவது பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் டெல்லியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கி கௌரவிப்பார். அதற்கான ஏற்பாடுகளும் விரைவில் அது எப்போது என்ற அறிவிப்புகள் வெளியாகும். குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கூடிய இந்த அறிவிப்பின் அடிப்படையில் டெல்லியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த பத்ம விருதுகளை வழங்கி கௌரவிப்பார். மொத்தமாக பத்ம விபூஷன் பொறுத்தவரை 7 பேருக்கும், பத்மபூஷன் பொறுத்தவரையில் 19 பேருக்கும், 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெயர் மற்றும் அவர்கள் துறை வாரியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் தமிழகத்தில் 3 பேருக்கு பத்மபூஷன், ஏற்கனவே கூறியது போல நடிகர் அஜித்குமார், அதே போன்று தொழில் துறையில் சிறந்து விளங்கக்கூடிய நல்லி குப்புசாமி செட்டி, மேலும் நாட்டிய கலையில் சிறந்து விளங்கக்கூடிய சோபனா சந்திரகுமார் ஆகிய 3 பேருக்கு பத்மபூஷன் விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ரஹாம்.